என்ன பாக்குறீங்க? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மயிலாப்பூரில் நடந்த தேர் திருவிழாவோட vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வெஹிக்கல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தூரத்துலேயே லஸ் கார்னரில் அங்கேயே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து நடந்து தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ போக போக அப்படியே வந்துட்டு கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த மெட்ரோ ரீசன்ஸ்னால பிளாக் பண்ணிட்டாங்க. சின்ன வழி தான் இருந்துச்சு போகிறதுக்கும் வர்றதுக்குமே. ஸோ அங்கேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைங்க அது எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளையல், அதுக்கப்புறம் இந்த மண்பானை எல்லாம் இருந்துச்சு, வாங்கணும்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாங்கவே இல்லை. ஸோ போக போக எல்லாமே ஹேண்ட்மேட், இந்த மாதிரி கூடைங்க, பேக்ஸு, அதுக்கப்புறம் கோல்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு இருக்க கொஞ்சம் ரொம்ப நிறைய இருந்துச்சு நம்ம உள்ளே போக போக. ஸோ தூரத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர் வந்துட்டு தெரிஞ்சுது வர்றது. ஸோ அப்படியே வந்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துட்டு இந்த தேர் வந்துட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு ஏர்லி ஒன்ஸ் வந்துட்டு நடக்கும் மார்ச் மந்த்து. ஸோ அப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. லைக் ஜூஸு, அதுக்கப்புறம் சாப்பாடு, இது எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜூஸ் வந்துட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்துட்டு வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். அது ஏதோ லெமன் ஜூஸ் நினைக்கிறேன், அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவில் சைடு வந்துட்டு போயிட்டோம். ஸோ அங்கே இந்த மாதிரி வந்துட்டு இந்த மணி அதெல்லாம் வந்துட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கடைங்க போட்டிருப்பாங்க. அது மார்னிங் டைம்ன்றதுனால எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொலுசெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ்லாம் தான் கொஞ்சம் வந்துட்டு இதுவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரொம்ப மெலிசாக வந்துட்டு இருக்க அந்த பிளாக் கலர் பீட்ஸில் பண்ணியிருக்கிற கொலுசே வந்துட்டு 120 அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த செயின் எல்லாம் இது வந்துட்டு இந்த இது மாதிரி சொன்னாங்க. ஈவில் ஐயில் கூட இருந்துச்சு. அண்ட் இது கூட எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அழகாக இருந்துச்சு. நம்ம ஒரு பார்த்து யூஸ் பண்ணோன்னா வரும், ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக பிஞ்சிரும் அது. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பாடு வந்துட்டு அப்படியே ஹெவன்லியாக பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் சாதம் தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டு சாப்பாடு வந்துடும் இல்லையா, கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சாப்பிட்ட போது செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் செய்கிறதோட அப்படியே வாவ் அப்படின்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக மவுத் ரூலிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சாதம். ஸோ அதனால் அதையும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியான டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர் எல்லாமே வந்து நின்றுடுச்சு, எல்லா சாமியும் வந்துட்டாங்க. ஸோ போயிட்டு இது அர்ச்சனைலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெறுமனே சாமி மட்டும் கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது பெரிய தேர் பின்னாடி பார்த்திங்கன்னா மற்ற சாமிங்க வந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக கூட்டமாக தான் இருந்தது. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர். ஸோ அங்கே வந்துட்டு நிற்க வச்சுட்டாங்க. ஸோ விபூதி குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மூவ் அவுட் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்துட்டு நிறைய கடை போட்டிருந்தாங்க. இந்த மணி அதில் கொலுசு எல்லாம் விற்கிறவங்க இவங்க கடை தான் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த காலத்தி கடை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அண்ட் அங்கே போயிட்டு கொஞ்சம் ரோஸ் மில்க் எல்லாம் வந்துட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக திரும்பி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக் கடை, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்ணுன்னு நினச்சோம், சாப்பிடவே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் இங்கே கம்மல் கடை இருந்துச்சு ஈவினிங் வந்ததுக்கப்புறம். ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம். 2 hours later. ஸோ அங்கங்கே இருக்க கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஷ் டாய்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் கூட போட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா விற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்டீலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இயரிங்ஸ் கடை வந்துட்டு நிறைய இருந்துச்சு. இயரிங்ஸு, ஜுவல்லரி செட்டு, அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி பொடி அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போதே ரொம்ப வந்துட்டு ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. நம்ம வாங்குறதோட இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதும் பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுறதுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கேயும் வந்துட்டு குட்டி குட்டி கம்மல் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். மினிமலாக இருக்கா இதான அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே எதுவுமே வந்துட்டு வாங்கவே இல்லை. இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸுமே இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் அதெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஹேண்ட்மேடில் செஞ்ச வந்துட்டு கூடை, அதுக்கப்புறம் பலூன் கூட நான் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கவே இல்லை. எனக்கு சுத்தமாக டைமே பத்தவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் அங்கேயே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கையில் வைக்கிற மெஹந்தி எப்போ போனாலும் நான் வந்துட்டு போடுவேன்.
போடுவேன். ஸோ அது வந்துட்டு ஆசைப்பட்டு வந்துட்டு போட்டுக்கிட்டேன் நான். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு கம்மல் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு கம்மல், அழகான ஒரு கம்மல் வந்துட்டு வாங்கினோம். அண்ட் இங்கே வந்துட்டு நல்லா வச்சுருந்தாங்க, கலெக்ஷன்லாம் நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கம்மல் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணேன். அண்ட் அது பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிங்ஸு, அதுக்கப்புறம் ஹேர் ஆக்சஸரி கிளிப்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஹேர் கிளிப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வாங்கலை. அண்ட் ரிங்குமே நான் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே எதுவுமே செட் ஆகலை, லூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவுமே நான் வந்துட்டு வாங்கலை, பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்துட்டு ரைன் ஸ்டோனில் தான் வந்துட்டு அதுவுமே வச்சுருந்தாங்க, அதான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஈவில் ஐயில் கூட இருந்துச்சு ரிங்ஸு. ஸோ அப்படியே பொடி நடையும் போட்டு விட்டு இன்னொரு சைடுக்கு வந்துட்டு வந்தாச்சு. அப்புறம் திரும்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாக கடைங்க தான் இருக்கும், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ அதுதான் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தான் வந்துட்டு பயங்கரமாக இவங்க ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த மணி, அதுக்கப்புறம் இந்த ஆங்க்லெட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே இருந்துச்சு இங்கே இந்த சைடு, ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஆங்க்லெட்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தோம். எனக்கு என்னமோ ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ போனாலுமே வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன், பட் வாங்கினதே இல்லை. இந்த ஈவில் ஐ தான் கேட்டேன், கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்துச்சு, 120 அப்படி சொன்னாங்க. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் நான் அது வந்துட்டு சூஸ் பண்ணல, வேறு ஒரு 2 ஆங்க்லெட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்து, ஆசைப்பட்டு வாங்கினேன் 2. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான், இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஹேண்டில் பண்ணுறத வச்சு தான் எவ்வளோ நாள் வருது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த திருவிழாவில் வந்துட்டு ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைங்க தான். நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, அழகாக இருக்கும். நம்ம அப்படியே கடைங்கள்லாம் பார்த்துட்டே போகும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு குட் ஃபீல் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைங்க தான் போட்டிருப்பாங்க. நாங்கள் ஒரு பாதி டிஸ்டன்ஸ் தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம், டைம் ஆகிட்டதுனால. அண்ட் ஈவன் இந்த ரீசெண்டாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க பீடட் பிரேஸ்லெட்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தராங்க, அதெல்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் டாய்ஸ் இருந்தது, குட்டி குட்டி சொப்பு சாமான் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு கடையில் வந்துட்டு ஒரு கொலுசு வாங்கினோம், அண்ட் இன்னொரு கடையில் இன்னொரு கொலுசு வந்துட்டு வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸும் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் நான் கேட்குற மாதிரி அதில் இது வந்துட்டு இல்லை, சார்ம்ஸ் வந்துட்டு இல்லை, வெறும்ன பிரேஸ்லெட் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு பார்த்தேன், நானாக வந்துட்டு வாங்கலை. ஆனால் இந்த ஈவில் ஐ பிரேஸ்லெட்ஸ் பிளாக் பீட்ஸில் வந்துட்டு பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ப்ரைஸியாக இருந்ததுனால நான் வந்துட்டு வாங்கலை. வேறு 2 தான் வந்துட்டு வாங்கினேன். அது உங்களுக்கு நான் எப்போ போடுறேனோ அப்போ வந்துட்டு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கும் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ், அண்ட் அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ். அவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால அண்ட் நமக்கு வந்துட்டு வாங்குறதுனால நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக நடந்துட்டு போயிட்டு அங்கே அப்படியே வந்துட்டு குளம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். நைட் டைமில் ரொம்ப அழகாக இருந்தது வியூ. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு அண்ட் அங்கேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போச்சு இந்த டே. ஸோ உங்களுக்கும் இந்த vlog வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய vlogs பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய். இந்த கௌசிக் வந்தா